எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் சதீஷ். இன்றைக்கி என் பெட் டாக் கஸ்ஸோட ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் உங்கள் பெட் டாக்கோட எப்படி நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு வாங்க நம்ம ஜங்ஷனுக்கே போயிடலாம். நம்ம 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாகுக்கு டிக்கெட் எடுக்கணுங்க. ஆமாங்க, டாகுக்கும் டிக்கெட் எடுக்கணும். அது வெயிட் போட்டு டிக்கெட் எடுக்கணும். ஸோ அது டிக்கெட் எடுத்தப்போ தான் நம்ம ட்ரெயினில் கூட்டு போக முடியும். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம பல ஸ்டெப்பு பண்ண வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்குன்னு டிக்கெட் எடுக்கணும். ஸோ நீங்கள் ஏசியில் தான் டாகை கூட்டிகிட்டு போக முடியும், அதுவும் ஃபஸ்ட் ஏசியில். அதனால் நீங்கள் 2 ஃபஸ்ட் ஏசி டிக்கெட் புக் பண்ணணும். மினிமம் 2, மேக்ஸிமம் 4. ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூப்பே அலாட்மெண்ட் ஆகும். 4 டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேபின் அலாட்மெண்ட் ஆகும். ஃபஸ்ட் ஏசியில் சொல்கிறேன். எய்தர் உங்களுக்கு ஃபுல் கேபின் இல்லை ஃபுல் கூப்பே அலாட்மெண்ட் ஆகிருந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்கள் பெட்டோட ட்ராவல் பண்ண முடியும். ஸோ கூப்பேன்னு வரும்போது 2 சீட் இருக்க ஒரு பாக்ஸ் செட்டப்புங்க ஃபஸ்ட் ஏசியில். கேபின் வரும்போது 4 சீட் இருக்க பாக்ஸ் செட்டப்புங்க ஃபஸ்ட் ஏசியில். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது 2 ஏசி டிக்கெட் எடுத்துருக்கணும் ஒரே பிஎன்ஆரில். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ரெக்வெஸ்டேஷன் லெட்டர் எழுதணும் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு. என் டாகை என் கூட நான் கூட்டிகிட்டு வரனால எனக்கு கூப்பே ப்ரிஃபர் பண்ணுங்கள், அப்போ தான் என் டாகை நான் கூட்டிகிட்டு போக முடியும். ஸோ அப்படின்னு நீங்கள் ரெக்வெஸ்டேஷன் லெட்டர் கொடுக்கணும். கூப்பேவாக இருக்கலாம், இல்லை கேபினாக இருக்கலாம். கேபினா நீங்கள் 4 சீட் புக் பண்ணியிருக்கணும். ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணது கூப்பே. லெட்டர் எப்படி எழுதுறதுன்னு கேட்குறீங்க சில பேர். ஸோ லெட்டர் எழுதுறதுக்கு நீங்கள் ரொம்ப மெனக்கட வேணாம். ChatGPT இல்லை ஜெமினி அதுக்கிட்ட போயிட்டு நீங்கள் இதுமாரி எனக்கு லெட்டர் எழுதணும், ரெடி பண்ணி கொடுன்னு கேட்டால் அதுவே ஃபுல் டிராஃப்ட்டும் கொடுத்துருது. நம்ம பேர் டேட் மட்டும் மாற்றி காப்பி பேஸ்ட் பண்ணாவே போதும். அந்த லெட்டர் எடுத்துகிட்டு நம்ம ஸ்டேஷன் மாஸ்டருக்கு கொடுக்கணும். நான் இங்கே கேட்டப்போ டெப்யூட்டி ஸ்டேஷன் மாஸ்டர் தான் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அவ்வளோ ஐடியா இல்லை. அதுக்கப்புறம் நான் பார்சல் சர்வீஸ் போனேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் மெயின் இப்போ நாகர்கோவில்னால நீங்கள் திருவண்டை தான் போகணும், அங்கேருந்து தான் அதான் மெயின் ஆஃபீஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எதுக்கும் அவங்க இந்த டிக்கெட் எடுப்போம், அங்கே மே ஹெல்ப்பில் போய் கேட்க சொன்னாங்க. நான் மே ஹெல்ப்பில் போய் கேட்டேன். அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களே அந்த லெட்டர் வாங்கி வச்சுட்டு அங்கேருந்து ஒரு சாரு அந்த திருவனந்தத்துக்கு கால் பண்ணி அந்த ஃபோட்டோ எடுத்து நான் கொடுத்த லெட்டரை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டாரு. அவர் சொன்னார் 99% டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடும், நீங்கள் எதுக்கும் 6 மணி நேரத்துக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சார்ட் ப்ரிப்பேர் ஆகும்னு சொன்னார். சார் நம்மளும் தேங்க்ஸ் சார்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி செக் பண்ணும்போது எனக்கு கூப்பே கன்ஃபார்ம் ஆயிருந்தது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாகுக்கு 2 சர்டிஃபிகேட் இருக்கணும். ஒன்று வேக்சின் சர்டிஃபிகேட், ஒன்று ட்ராவல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். வேக்சின் சர்டிஃபிகேட் நீங்கள் 1 இயருக்குள்ளே எடுத்தீங்கன்னா அது வேலிட். ஸோ 1 இயர் வேலிட் இருக்க வேக்சின் சர்டிஃபிகேட். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். ஸோ அது ஒரு வெட்டினரிங்கிட்ட போய் தான் எடுக்க முடியும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா 1 to 2 டேஸ்க்கு முன்னாடி தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ அப்போ தான் அது வேலிட். ஸோ இந்த 2 சர்டிஃபிகேட்டும் மஸ்ட்டு. இது இல்லாமல் அவங்க டாகுக்கு டிக்கெட்டே தர மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின் கிளம்புறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்சல் சர்வீஸில் டாகுக்கு டிக்கெட் எடுக்கிறோம். அது வெயிட் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிக்கெட் எடுக்கிறோம். ஸோ டிக்கெட் எடுத்துட்டுனா நம்ம டாக்குமெண்டேஷன்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம சேஃபாக ட்ராவல் பண்ண வேண்டியதான். வாங்க நம்ம ட்ராவல் பண்ணலாம். கஸ் ஃபஸ்ட் ஏசி HA1 இதானே, இதே தான். கஸ் புல் பண்ணு. ஓகே, இது 4 சீட்டர் கேபினா? இது இல்லை கஸ், இது இல்லை. நம்மளுக்கு 2 சீட்டருங்க. ஓகே, இதுவும் 4 சீட்டர் கேபின், இதுவும் இல்லை கஸ். இதுதான் 2 சீட்டர் கூப்பே. வா. ஏன் இவங்க கூப்பே புக் பண்ண சொல்கிறாங்கன்னு இப்போ தெரிஞ்சாங்க. ஏன்னா இது க்ளோஸ்டாக இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இங்கே லாக் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே லாக் பண்ணுறது இருக்குது. ஸோ இதை நம்ம லாக் பண்ணுறதுனால இந்த டோரை நம்ம தள்ள முடியல. ஸோ டோர் தள்ள முடியல. ஏன்னா என் டாக் கொஞ்சம் அமைதியான டாகு. ஆனால் அதுவே அந்த பேண்ட்ரியோ யாரோ கிராஸ் பண்ணாங்களோ அவங்கள பார்த்து குலைக்குது, அவங்க பயப்படுறாங்க. இதுக்காக இந்த கூப்பையை ப்ரிஃபர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம 4 பேர் இருந்தால் அந்த பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அந்த கேபினை புக் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 பேர் சேர்ந்து இந்த கூப்பையை புக் பண்ணணும். நீங்கள் ஒரு ஆளாகவும் போகலாம், 2 ஆளாகவும் போகலாம். அதுக்கு நீங்கள் 2 டிக்கெட் புக் பண்ணியே ஆகணும். ஏன்னா இந்த ஃபுல் பாக்ஸு உங்களோட தான் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் டாகை பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக கூட்டிகிட்டு போக முடியும். நீங்களும் சேஃபாக இருக்கலாம், உங்கள் டாகும் சேஃபாக இருக்கும், மற்றவங்களும் சேஃபாக இருப்பாங்க. தண்ணி குடிச்சிட்டியா? மேலே இருக்கு, நம்ம இப்போ படுத்துக்கலாம். லைட் ஆஃப் பண்ணிடலாமா? லைட் வேணாமா? இந்த லைட், அந்த லைட் ஆஃப் பண்ணிடலாமா? ஓ வா, ஃபஸ்ட் ஏசியில் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கா? கஸ்மா கீழே போகிற பெட்ஷீட் போட்டுடலாமா? கஸ்ஸோட பெட்ஷீட்டு மேலே போட்டுடலாமா? வாங்க கஸ், வாங்க பச்சை, வாங்க பச்சை சொரியணுமா? சொரு
அவ்வளோதாங்க. ஸோ இந்த கூப்பே உண்மையிலே நல்லா இருக்குங்க. டாகை நீங்கள் எவ்வளோ தூரம் வேணால் இந்தியாவுக்குள்ளே கூட்டிகிட்டு போகலாம். ரொம்ப நல்லா இருக்குது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயே இது ரொம்ப ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுங்க. ஒன்று ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகலாம், இல்லை ட்ரெயினில் கூட்டிகிட்டு போகலாம். ஃப்ளைட்டில் நம்மளால் முடியாது, ட்ரெயினில் ஓரளவுக்காச்சும் நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஸோ நார்மல் டிக்கெட்டுக்கும் நார்மல் ட்ரெயின் டிக்கெட்டுக்கும் இந்த கூப்பே டிக்கெட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நாங்கள் நாகர்கோவில் டு ஈரோடுக்கு போகிறோம். நாகர்கோவில் டு ஈரோடு ஸ்லீப்பர் டிக்கெட்டு 300 ரூபா. ஆனால் இந்த கூப்பே டிக்கெட் 1800 ஒரு ஆளுக்கு. ஆனால் நம்ம 2 புக் பண்ணோம் இல்லையா, ஸோ 3600 அப்போ பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். அப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு 5 மடங்கு இருக்குது. 300 5 மடங்கு 6 மடங்கு 1800 கிட்ட இருக்குது. அப்புறம் 2 பேருக்கு புக் பண்ணணும், பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் வருது. சரி, இப்போ எங்களுக்கு தூக்கம் வந்துடுச்சு, நாங்கள் தூக்க போகிறோம். 6 hours later. நான் கொஞ்சம் அசம் தூங்கிட்டேன். நைட்டில் முழிச்சிட்டு இருந்தா, பட் அவளும் கடைசியில் வந்து தூங்கிட்டா. லைட்டாக சவுண்டு போட்டான் ஆளுங்க இப்படி கிராஸ் பண்ணும்போது. அப்புறம் கொஞ்சம் நேரம் பிடிச்சிருந்தேன், தூங்கிட்டான். ஸோ நாங்கள் இப்போ ஈரோடு ஜங்ஷன் கிட்டே வந்துட்டோங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்ததுங்க இந்த கூப்பே ஜேர்னி. ஈவன் லாங் ட்ராவல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறவங்க நீங்கள் இந்த கூப்பையை கண்டிப்பாக உங்கள் பெட்டோட நீங்கள் புக் பண்ணலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப சேஃபாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யாருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.